Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்மளோட ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்பலாம் போட்டு கவலைப்படவே படாதீங்க. ரொம்ப ஈஸியா அந்த பிக்மெண்டேஷனை வீட்டில் இருந்தபடி சரி பண்ணிடலாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குங்க. நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா நம்மளோட சேனலுக்குள்ளே போய்ட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா கழுவுனதுக்கப்புறமா தோல் சீவிக்கலாம், சீவாமையும் இருக்கலாம். நான் தோல் சீவாமே ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா இது போல் துருவி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த துருவலை நல்ல இருக்க பிழிஞ்சு நம்ம இதுலேருந்து ஜூஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா இறுக்கி புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணுங்க. உங்களுக்கு பிக்மெண்டேஷனுக்கு மட்டும் இது வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு ஜூஸை மட்டும் வைக்கலாம். இல்லைனா உருளைக்கிழங்கு ஜூஸ் கூட நம்ம மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். இப்போ நல்ல இருக்க பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டேன். இந்த சக்கையை தூக்கி போடலாமா அப்படின்னு கேட்டிங்களா, வேணாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி டிப்ஸ்க்கு நமக்கு உதவும். இந்த சக்கையை நல்லா காய வச்சுட்டு இதை பவுடர் பண்ணி இது கூட கடலை மாவு மஞ்சத்தூள்லாம் போட்டு குளிச்சிங்கன்னா முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொலிவாக இருக்கும், நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். வெயிலில் போயிட்டு வரீங்க, சன்டான் வந்துருச்சு அப்படின்னா அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே அடியில் வந்து அந்த மாவு வந்து தங்கிரும், மேலே வாட்டர் கண்டென்ட் மட்டும் இருக்கும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூட ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் தான். கற்பூரம் பயன்படுத்தலாமா அதுவும் ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா யாராக இருந்தாலுமே பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்துறது நல்லதுங்க. நான் ஒரே ஒரு சூடம் மட்டும் எடுத்து நல்லா கையிலேயே நுணுக்கிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்படியே நீங்கள் வந்து உங்களோட பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு பேக் மாதிரி வேணும் அப்படின்னா அந்த பேக் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சூடம் கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நல்லா பொடியாக்கிட்டு நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கரைஞ்சிரும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதை ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை தீர நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டெல்லாம் போகாது. நம்ம சூடம் சேர்த்தோன்னே அதோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. அந்த சூடத்தில் உள்ள அந்த தன்மை தான் இது வந்து இந்த மாதிரி மாறுறதுக்கு காரணம். இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல விரல்களால் தொட்டு ஒரு லேயர் கொடுத்துருங்க. அதை காய விட்டதுக்கப்புறமா திரும்ப 2வது லேயர் கொடுங்க. அதுவும் காஞ்சதுக்கப்புறமா திரும்ப 3வது லேயர் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 லேயர் நீங்கள் கொடுத்தா போதும். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இல்லை நான் வீட்டில் இருக்கேனே நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நீங்கள் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை நான் அப்ளை பண்ணிக்கிறதுனால அப்படின்னா தாராளமாக நீங்கள் பகல் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன ப்ராசஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன் நிறைய இடங்களில் நம்ம முகத்திலே வந்து பார்த்திங்கன்னா வரும். உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோஸில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜில் இருக்க மாதிரி கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். 2வது இன்னொன்று என்ன அப்படின்னா இது பெண்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆண்களுக்குமே வரும். ஸோ யாராக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கு அதே லிக்விட்லேயே கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதே பேக்கை நான் சொன்ன ப்ராசஸ் தான், அந்த இடத்துல நல்லா அப்படியே கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட அந்த பிக்மெண்டேஷன் இருந்த இடம் பார்த்திங்கன்னா லைட் ஆகிட்டே வரும். நார்மல் ஸ்கின் டோன் கலருக்கு அந்த பிளேஸ் வந்துடும். ஸோ நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.